வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் இட்லி கடை ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆகிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். இட்லி கடை ட்ரெய்லர் பார்க்கலாம். இன்பன் உதயநிதி வழங்குமா எப்படி இருக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஓகே, ஆட்டு குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. ஓ அவர் ஓனர் போல அருண் விஜய். நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போக போறான்? இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான். யார் ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து ఒక్కాలి కొమట్లో కుట్టినానా యు ఆర్ ద బెస్ట్. ஓ இவங்களுங்களா? நான் உனக்கு ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி. Look at முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி ஒரு சில அடையாளங்கள் கண்டிப்பா இருக்கும். சின்ன சின்ன கிராமங்கள். இந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாயா, எட்டனா பேர் அது அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆத்தி, அசுரன் இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? ஊருக்குள்ள இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு சில நான் கேரக்டர்ஸ் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. அவரோட லைஃப் பர்பஸே அதான்ற மாதிரி நினைக்கிறாரு போல, அவங்க அப்பா மாதிரியே. நைஸ், நல்லா இருக்குல்ல. ஒரு ஹாப்பி வைப்பு தான் கொடுக்க போகுதுன்னா இந்த படம். நல்லா இருக்குது, ஒரு ஹோல்சமாக இருக்குது பார்க்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் இருந்தால் கூட ஒரு ஹாப்பியான ஒரு ஜேர்னி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அருண் விஜய் அவர் கேரக்டரை நான் இவரோட பிரதர் மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது. ஸோ ஓகே, அவர் பாக்ஸிங் ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்து அது போயிட்டார் போல அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். இவர் வந்து அவருக்கு ஒரு கோச் மாதிரி கூட இடையில போயிட்டு வருவார் போல அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். சீரியஸாக அவர் தான் ஒரு தியரி எனக்குள்ள நான் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அப்படி சுத்தமாக கிடையாது. அவர் ஒரு பில்லியனர் போல். அவங்க சத்யராஜ் அப்புறம் அவங்க 2 பேரும். ஸோ அந்த ஓனர் அவங்க 2 பேரும் ஓனராக இருந்து ஒரு அது என்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தாமா, ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்துகிறாங்க. அதில் இவர் வந்து ஒரு செஃப்பாக இருக்கார் போல். அதெல்லாம் வேணாம், நான் என் சொந்த ஊருக்கு போய் இட்லி கடையை நான் நடத்தி பொழைச்சிக்கிறேன், எனக்கு அதான் ஏதோ அவரோட லைஃபோட ஒரு இதே, அவர் இருக்கிறதே வாழ்கிறதே அவர் இட்லி சுடுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்துடுது போல். அவர் அப்பா வந்து நம்ம இல்லாட்டி என்ன பண்ண போகிறோம், அந்த கடை எப்படி ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல ராஜ்கிரண். ஸோ தனுஷ் வந்து அப்பா மாதிரியே இட்லி சுடுறது. அதான் அந்த கிராமங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம், ஏன் பெரிய பெரிய சிட்டி கூட ஏதாச்சும் ஒரு சில பிளேஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஐகானிக்காக ஒரு சில பிளேஸ்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த இன்னொரு படம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், விமல் பசுபதி நடிச்சிருப்பாங்கள்ல, பசுபதி அவர் பேர் என்னன்னு தெரில, மஞ்சப்பையா, சரி இல்லை மஞ்சப்பை இல்லை, அது ஒரு படம் கூட. அந்த டீ கடை ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, டீ கடையா சாப்பாடு கடை மாதிரி சம்திங். அந்த கடையைத்தான் அந்த ஊருக்கே ஒரு தான் சொல்லுவாங்க, ஒரு மார்க்கா, ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி அதான் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில கிராமங்களுக்கோ ஊர்களுக்கோ சிட்டிகளுக்கோ இந்த மாதிரி ஒரு சில கடைகள் வந்துட்டு ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். இந்த கடை தான் இந்த ஊர்னா இந்த கடை தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் இந்த இட்லி கடை. அதெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவரை திருப்பி ப்ராஃபிட் வேறு வருதுன்னு சொல்கிறாங்களா, அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ அதனால் மறுபடியும் திருப்பி கூட்டிகிட்டு போகிறது தான் கதையாக இருக்க போது போல். அதுக்கு தான் நிறைய ஃபைட்டு, அவர் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறதுனால அவர் போட்டு தள்ளுறேன் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அருண் விஜய் சுற்றிட்டு இருக்காரு. நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. நான் பாக்ஸிங் அதெல்லாம் அந்த போஸ்டர்லாம் காமிச்சோன்னா ரொம்ப சீரியஸாக போயிடும் போல்.
இட்லி கடை டைட்டில் வச்சுருக்காங்க, கதையிலையுமே அந்த இட்லி அந்த இதெல்லாம் வருது. ப்ளஸ் பாக்ஸிங்கை ஒரு செகண்ட் ஹாஃப் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல் அப்படின்னு மாதிரி தான் நினச்சேன். சத்தியமாக அப்படி தான் நினச்சேன் நான். அதில் இட்லி கடை இப்போ மணி இடையில காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். ஏன்னா டைட்டில் இட்லி கடைன்னு வச்சுருக்கும் போது அதுக்கு தான் ஜஸ்டிஸ் கொடுத்தாகணும். அப்படி தான் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரில். நல்லா இருக்குது. என்னோடய தியரியை உடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. மறுபடியும் அதில் பார்த்துட்றாங்க. வேறு லெவலாக இருக்குங்க ஆக்சுவலாக. பையனை உள்ள செத்துட்டாங்களோ உதயநிதி. எப்படி இறக்கிது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னோவேஷன் நோக்கி போகிறாங்க. மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். குபேரால கூட இந்த லுக்ல தான் இருப்பாரு. வந்திருக்கு 15%. சேம் டேல ஷூட்டிங் பண்ணிருப்பாங்க. சூப்பர்யா, சரியான வேலைக்காரயா நீ. அதான் இவரை பிடிச்சே வச்சிருக்கா உள்ள அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். மியூசிக் நல்லா இருக்குல்ல பேக்ரவுண்ட்ல. ஜிவி அதான் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு திரும்பி ஊருக்கு வரும்போது இந்த கேரக்டரை சந்திக்கிறாரு. ஏப்பா முருகா, நித்யா மேனன் கேரக்டர். கயல் யாரு? உம்பிட்டு வேலை செய்து ఒక్కాలి కోమట్లో కుట్టినానా நல்லா ஒரு கிராமத்து பெண் அப்படின்ற மாதிரி. యు ఆర్ ద బెస్ట్. எங்க ஒரு சிட்டி நான் உனக்கு சிட்டில ஒரு பெரிய வாழ்றோம். எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? Look at முருகன். பெரிய மிஷிலன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். கடையை அந்த டெவலப் பண்ணவே இல்லை பாருங்க. எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாங்க. அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், ஏன்னா அதான் ஒரு சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி. எத்தனை பேர் அவங்க இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா? ஆத்தி இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? இந்த கேரக்டர் என்னன்னு தெரியல. நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ராஜ்கிரனுக்கு எதுவும் ஆயிடுமோ ஒரு கட்டத்துக்கு மேல. அதான் ஒரு 2 லவபிள் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஒன்று நித்யா மேனன், அப்புறம் இவங்க பேர் எனக்கு தெரில, அர்ஜுனிட்டியில் ஆக்ட் பண்ணவங்க பேர். ஸோ அதான் அவங்க சிட்டியில் உள்ளவங்க, இவங்க கிராமத்தில் உள்ளவங்கன்ற மாதிரி. நைஸ். ஆனால் செம்ம என்ன சொல்கிறது, பக்கா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஜான்ராவை தான் பிடிச்சிருக்காரு என்ன தனுஷ். பாப்பாண்டியுமே பயங்கரமாக இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு. அப்புறம் நீ கூட அது ரொம்ப யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அது ஒரு தனி கேட்டகரிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுமாதிரி ஃபேமிலிலாம் பார்க்கலாம், பார்க்க அப்படிலாம் இல்லை, பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, பார்க்க முடியாத மாதிரி, முகத்தை சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இது இருக்காது. பட் அது ஒரு யங்ஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிருக்கும் மேக்ஸிமம். பாப்பாண்டி அந்த வரிசையில் இட்லி கடை வேற லெவலுங்க, செம்மங்க. ஒரு ஹாப்பி வைப் தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக எமோஷனலாக அள வைக்கிறது அந்த மாதிரி. எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 3BHK அந்த ட்ரெய்லர் பார்த்தோம்போது எனக்கு என்ன ஃபீல் கிடச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அது ஒரு ஜேர்னி தானே. இதுவும் சின்ன வயசுலேருந்து காமிப்பாங்க. அவர் மீச தாடிலாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான், சின்ன பையன் தான் அண்ணன் தனுஷ். அப்படி தான் அவரெல்லாம் செம்மையாக எந்த கேரக்டர்லாம் அந்த வயசு மாற்றுறதுல எந்த கேரக்டர்லாம் டப்பம் கொடுத்தலாம். ஒன்று அசுரனில் வயசானவனா இருப்பார், இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன பையன் மாதிரி. நைஸ். அதான் ஒரு ஜேர்னி மாதிரி போகுது. எத்தனை ஒரு 10-15 வருஷம் ஜேர்னி நினைக்கிறேன் இந்த படம். பார்க்கலாம். வேறு லெவலுங்க இட்லி கடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரிசீவிங் ஆன ஃப்ரம் வரன்.